வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மறுபடியும் விட்டல பாண்டுரங்கனுடைய 39வது பாகமும் சந்த் ஏக்நாத் மகாராஜனுடைய 4வது பாகத்தையும் பார்க்க போறோம். போன வாரம் எங்க நிறுத்தினோம்? ஒரு பெரிய தனவந்தர் வியாபாரி அவர் தான் வணங்கின அந்த விட்டல பாண்டுரங்கனை கொண்டு வந்து ஏகநாதனுடைய வீட்டில் கொடுத்தார். அந்த ஏகநாதர் பஜனை செய்து கொண்டே ஒரு வெண்ணையை நீட்டும் பொழுது அந்த விஜய விட்டலன் என்ற பெயருள்ள அந்த குட்டி கிருஷ்ணனானவன் கையை நீட்டி அந்த வெண்ணையை வாங்கி கொண்டான். அந்த விக்கிரகமானது கையை நீட்டியபடியே இன்றைக்கும் ஏக்நாத் மகாராஜனுடைய கோவில் சமாதி இருக்கிற பைட்டனில் இருக்கிறது அப்படிங்கறது வரைக்கும் படித்தோம். இந்த மாதிரியான ஏகப்பட்ட அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் அதெல்லாம் ஒரு அற்புதம்னு நினைக்கல. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை முறையாவே இருக்கு. அதை தவிர அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, சாந்தி பிரம்மம்னு வேற பேரு. எதனாலன்னா அவருக்கு கோபம்ங்கிறது வரவே வராதாம். இப்படியாக போயிட்டு இருக்கு அவருடைய வாழ்க்கை, போயிட்டே இருக்கு. அந்த ஊர்ல தண்டவத் சுவாமி அவருக்கு நாமம் சொல்றதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாவே வச்சுண்டு நாமமே சொல்லி கொண்டு இருப்பவர் அவர். ஏக்நாத் மகாராஜத்தில் மிகுந்த பக்தி வைத்திருப்பவர். அப்பேற்பட்டவர் யாரை பார்த்தாலும் அந்த பார்க்கும் உருவத்திற்குள் இறைவன் இருக்கிறான்னு வணங்குவாராம். அந்த மாதிரியான ஒரு குணமுள்ள மனிதர் அவர் ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கழுதை ஒன்று இறந்து கிடக்கிறது. அதற்குள்ளும் இறைவன் இருப்பானேன்னு சொல்லிட்டு அந்த கழுதையை அவர் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே வணங்குகிறாராம். என்னாச்சு? கழுதைக்கு உயிர் தடக்குன்னு எழுந்து ஓடியே போயிடுது. அதை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு பயம். என்ன மாதிரி பயம்னா, இது இயற்கைக்கு ஒவ்வாதது நடக்கிறது, அதனால வந்த பயம். அவரு ஓடி வராரு. யார்கிட்ட? ஏக்நாத் மகாராஜ் கிட்ட ஓடி வராரு. ஏக்நாத் மகாராஜ் கேட்கிறாரு, இந்த மாதிரி நடந்து போச்சு, இது இயற்கைக்கு ஓவாத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துண்டு கேட்கிறாரு. அப்ப ஏக்நாத் மகாராஜ் சொல்றாரு, நீங்க திருப்பி நாமம் சொல்வதனால வந்த ஒரு விஷயம்தான் இது. அதனால உங்களுக்கு நல்ல தவ வலிமை வந்துடுத்து. அந்த வலிமை வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான உயிர்ப்பிக்கும் தன்மை வந்துடுத்து. உங்களுடைய நாமத்தினுடைய பலன் அது. ஆனா இனிமே மக்கள் உங்களை சும்மா விட மாட்டா. அவர்கள் வீட்டுல யார் இறந்தாலும் அவர்களுக்கு உயிர்ப்பித்து தரணும் நீங்கன்னு அவ நினைப்பா. நீங்க அசாதாரண காரியத்தை செய்துட்டதுனால அதையே திருப்பி செய்யணும்னு சொல்லி உங்களை நிர்பந்தப்படுத்தி உங்களை நிம்மதி இல்லாம செய்ய போறா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கும் புரியுது. ஆமா, அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை, இதுலேருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, இதற்காக ஊரை விட்டு ஓட முடியாது, நீங்க வடக்கிருந்து உபவாசம் இருந்து நீங்கள் உங்க பிராண தியாகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. இந்த வடக்கிருந்து இறப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல எல்லாம் படிச்சாக்கா பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், இந்த 2 பேரினுடைய நட்பை பற்றி ரொம்பவும் சொல்லுவா. இவா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டதே கிடையாது. பிசிராந்தையாருங்கிறது ஒரு கவிஞர், இவன் அரசன். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் பயங்கரமான மரியாதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி கோப்பெருஞ்சோழன் இறந்துட்டான்ங்கிற மாதிரி செய்தி வருது. உடனே பிசிராந்தையார் என்ன பண்றாரு? வடக்கு இருத்தல்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கிறது. அந்த மாதிரி வடக்கு திசையை நோக்கி இருந்து அவர் என்ன பண்றாரு? உணவே உண்ணாமல், முதல்ல எல்லாம் வெறும் தண்ணி குடிப்பாங்க, அப்புறம் காற்றே சுவாசிப்பாங்க, அந்த மாதிரியாக உணவு உண்ணாத நோன்பு இருந்து தங்கள் உயிரை அவர்கள் துறப்பார்கள். இதுக்கு பேரு வடக்கிருந்து உயிர் துறத்தல்னு பேரு. அது அந்த காலத்துல சாதாரணமா உண்டான ஒரு விஷயம்தான் அந்த காலத்துல. அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஏக்நாத் ஒரு உபாயம் பண்றாரு. உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் அந்த மாதிரி உபாயம் செஞ்சு என்ன பண்றாரு? தன்னுடைய தப வலிமையால அந்த சிரஸை பிளந்து கொண்டு அவருடைய உயிரானது போறது. ரொம்ப விசேஷமான உயிர் போறதுன்றது இந்த தலைவழியா போகிறதுன்னு சொல்லுவா. சிரஸை பிளந்து கொண்டு உயிர் போவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக அவருடைய உயிரானது போறது. இவரோ சன்னியாசி யாரும் கிடையாது. அதனால ஏக்நாத் மகாராஜ் தானே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை அந்திமை கிரியைகள் எல்லாம் செய்து வைத்து எல்லாம் முறைப்படி செய்கிறார். ஆஹா, காத்து கொண்டு இருக்காங்கல்ல ஊர்ல எல்லாரும். அவர்களுக்கு எல்லாம் அப்படியே கிடைச்சிடுத்து இல்ல, லட்டு மாதிரி விஷயம் கிடைச்சிடுத்து இல்ல.
நேரா வந்துடுறா. நீதான் அவரை இறக்கும்படியா தூண்டிட்ட, நீ கொலை செய்து விட்டாய், அதனால நீ செய்தது மகா பாபம் அப்படின்னு அவரை சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கிடையவே கிடையாது, இதெல்லாமும் இறைவனுடைய எண்ணம் தான், அவர் தான் என்ன ஆட்டி வைக்கிறானே தவிர நானா எதையும் சொல்லல அப்படின்னு. அப்படித்தானே, இதுதானே அவனுடைய இறைவனுடைய எண்ணம். அப்படியானா நம்மளுடைய கோதாவரி நதி கரையில இருக்கிற சிவன் கோயில்ல இருக்கிற கல் நந்தி புல்லு சாப்பிடணும். அப்படி ஒன்னால சாப்பிட வைக்க முடியும், அந்த இறைவன் அவனுக்கு அருள் செய்வான் அப்படின்னாக்கா தாராளமா நான் நீ செஞ்சது கரெக்டுன்னு நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம், சரின்னு ஏத்துக்கிறோம் நாங்க. அதனால நீ அந்த கல் நந்திய புல் தின்ன வையின்னு. இதெல்லாம் நம்மளுக்கும் இந்த திருவிளையாடல் புராணத்தை நீங்கெல்லாம் படிச்சீங்கன்னா 64லயும் இந்த மாதிரியா யானைய புல் தின்ன வச்சது, இதெல்லாம் எக்கச்சக்கமான கதைகள். கிட்ட எல்லாமே ஒரே மாதிரியான கதைகள் தான். ஆனா அந்த காலத்துல என்ன டெலிபதி தான். ஏன்னா ஃபோன் இருந்ததா, வீடியோ இருந்ததா, இல்லை ஆடியோ இருந்ததா, என்ன இருந்தது? ஸோ ஒரே மாதிரியான அந்த எண்ண ஓட்டங்கள் அந்த பக்திக்கு இருந்திருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அது காஷ்மீர்ல பிறந்தாலும் கன்னியாகுமரியில பிறந்தாலும் அந்த குழந்தை வளர்ற விதமானது ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல கண்ணை பார்க்கும், அப்புறம் இப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், சிரிக்கும், முட்டி போடும், எழுந்துக்கும். இதெல்லாம் ஆறு கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு? எப்போ முட்டி போடுறதுன்னு பார்த்துருந்து நம்ம பிள்ளையாருக்கு கொழக்கட்டை பண்ணுறோமே, நம்மளா அதை திருப்பி திருப்பி போட்டு முட்டி போட வைக்கிறோம், நம்மளா அதை கவுரு அடிக்கிறோம்? கிடையாது. எல்லாமே இந்த குழந்தைன்றது அந்த டிஎன்ஏல இந்த ஸ்டெப்பு ஏதோ ஒரு சில குழந்தைகள் இந்த ஸ்டெப் இல்லாமல் அப்படியே போயிடும். இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படியே சன்னியாசி ஆகிற மாதிரின்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி போயிடுமே தவிர ஒரே மாதிரி தானே. அதே மாதிரி தான் அந்த பக்தர்களுடைய உள்ளமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. கல் நந்திக்கு இப்போ புல்லு கொடுத்தாடணும், அவ்வளோதானே, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. ஒரு புல்லுக்கட்டை எடுத்துன்னு போய் நந்தியினுடைய முன்னாடி வச்சு விடுறாரு. வச்சுட்டு பரமேஸ்வரனை குறிச்சு, இறைவனை குறித்து பாட்டு பாடுறாரு. அது சிவன் கோவில் நல்ல நந்தி தானே, நந்தி பகவான் சிவனுக்கு முன்னாடி தானே இருப்பார். பாட்டு பாட ஆரம்பித்த உடனே பரமேஸ்வரன் விடுறாரு. அங்கே இவருக்கு தான் தெரியறது பரமேஸ்வரன் வந்தது. அப்போது இந்த கல் நந்தி என்ன தெரியுமா பண்ணுறது? பெரிய நந்தியாக ஒரு மாதிரி எழுந்து அந்த புல்லை முழுக்க சாப்பிட்றது. பார்க்குறவாளுக்கெல்லாம் அப்படியே இவரை பற்றி தெரியும் அவளுக்கெல்லாம். ஆனால் அந்த ஆங்காரமாக ஆத்திரத்தை என்னதான் பண்ணுறது? அது நெருப்பு புகையை கூட மூடி போடலாமா துணியை போட்டு. ஆனா இந்த ஆங்கார ஆத்திரத்தை எதை போட்டும் மூட முடியாது. அது அப்படியே வளர்ந்துட்டே போகும், திகு 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 நெருப்பாட்டம். அப்படிதான் வளர்ந்து நிக்கிறது அவளுக்கும். அப்போ புல்ல சாப்பிட்ட உடனே அது என்ன பண்றது? யாரெல்லாம் இவரை குறை சொன்னாலும் அவளெல்லாம் முட்டுறதுக்கு போறது. நல்லா வளர்ந்து போச்சு அந்த நந்தி. முட்டை 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 போன உடனே அவர் சொல்றாரு, கோபப்படாதையும் நந்தி பகவானே, உங்க கோபத்தெல்லாம் அந்த கோதாவரி நதிக்குள்ள போய் தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நந்தியானது நதிக்குள்ள போயிடுதான். இன்றைக்கும் அந்த சிவனுக்கு எதிர நந்தி கிடையாது, அது கோதாவரி நதியில தான் இருக்கான் அந்த இடத்துல. அதை நம்ம இன்றைக்கும் பார்க்க முடியும். ஸோ இப்படியாக அந்த ஊர் மக்கள் ஓரளவுக்கு சரி இவர் பண்றது எல்லாமே நன்னா தான் இருக்கு, நல்லது தான் ஒத்துண்டா. ஆனாலும் முழுசா ஒத்துக்க யாருக்காவது மனசு வருமா? வரவே வராது இல்லையா? அதனால அப்பப்போ யாரையாவது தூண்டி விடுறதும், அப்பப்போ யாரையாரோ போய் அவருக்கு அபச்சாரம் பண்ணுறதும், அப்புறம் வந்தவாளே புத்தி தெளிஞ்சு போகிறதும், இவாளை பிடிச்சி நான் சத்தம் போட்டு போகிறதும், இது சகஜமாக நடந்துகிட்டே இருக்கு. என்னென்னமோ நடக்கிறது அவருடைய வாழ்க்கையில், வித்தைகள்லாம் நடக்கிறது. பாதி இறைவன் கருணையால் நடக்கிறது நல்லதெல்லாம், பாதி இந்த ஆட்களினுடைய வேலையாக இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆகுது, வரவு செலவு கணக்கெல்லாம் அந்த உத்தவர் தானே பார்த்துக்கிறேன் பாவம். ஒரு வாட்டி ஏதோ அதித்தி உபச்சாரங்கள்லாம் பண்ணத்துல கையில் தானியங்கள் பணங்கள் இல்லாமல் போயிடுத்து. ஒரு பணக்காரர்கிட்ட இன்ன தேதிக்கு கொடுத்துட்றேன்னு ஒரு 700 ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்காரு. கொடுக்க முடியல. அந்த பணக்காரரை இவாள்லாம் தூண்டி விட்டுறா. வர்றார் அவர் என்னுடைய பணத்தை கொடுக்காம நீங்கள்லாம் என்ன விருந்து பதாரு சென்று நீங்களும் சாப்பிட்றீங்க, என் பணத்தை கொடுக்காம நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு போய்டுறாரு அந்த பணக்காரர். யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது தானே. அதிதி உபச்சாரம் மட்டும் நடக்கிறது, அதிதிகள்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுறா. உத்தவர் கடன் வாங்கினதே ஏகநாத்துக்கு தெரியாது. இருந்தாலும் ஏகநாத், அவருடைய மனைவி, உத்தவர், 2 குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து அன்னைக்கு இரவு ஒண்ணுமே சாப்பிடல. இறைவன் முன்னாடி போய் உட்காந்துட்டார் ஏகநாத். என்னடா இது, இப்படி ஒரு சோதனை கூட நம்மளுக்கும் வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். நமக்கு இதெல்லாம் ரொம்ப 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 பழகி போன விஷயம். என்ன பண்ணிருப்பார் விட்டலன்னு நமக்கு தெரியும்ல. நேராக பணத்தை தூக்கிண்டாரு, பணக்காரரோட வீட்டுக்கு போனாரு, கதவை தட்டினாரு. தட்டிட்டு வந்தாயா, உங்களுக்கு தர வேண்டிய 700 எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. உத்தவராக தான் போயிருக்காரு அவர். உடனே அவரெல்லாம் இதை சாயந்தரமே கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்தாக்கும்
அப்படின்னு சொல்ல உடனே அதெல்லாம் இப்போ வீண் பேச்சே வேண்டாம், முதல்ல எழுதி கொடுங்க பெற்றுக்கொண்டேன்னு அப்படின்னு உடனே அந்த பணக்காரன் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனேயும் உத்தவர் உடலை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பணத்தை தான் கொடுத்தீங்க, அதை திருப்பி கேட்கறது நியாயம்தான், முறைதான், ஆனால் சாப்பிடக்கூடாது யாரும் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பிச்சுட்டு ஏன் போனீங்க, குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுன்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அந்த பணக்காரருக்கு அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. எப்படி வரும் பின்னல்ல, பாவம். பணக்கார யாராக இருந்தாலும் மனுஷாதான், தப்பு பண்ணும்போது ஒரு கோபத்தில் பிடின்னு வந்துடுறது, கோபத்தை அடக்க முடியல. அடக்க முடிஞ்சவர்னால்தான் சாந்தி பூஷணன்னு பேரு. நம்ம எல்லாம் எங்கேருந்து வாங்குறது அந்த பேரை? நம்ம தான் 5 நிமிஷம் அடக்கிட்டாலே ஐயோ இவ்வளோ நேரம் நம்ம கோபத்தை அடக்கிட்டோமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அது அது ஒரு சிலருடைய இல்லை எல்லாருடைய. அதனால்தான் யாரோ ஒருத்தர் தனிச்சு பெருமையா காட்சி அளிக்கிறா இல்லையா, அவளை நம்ம புகழ்ந்து பேசுறதுக்கு காரணமே எல்லாத்துலேருந்து தப்பிச்சதுனால தான். அதனால இவர் ரொம்ப வருத்தம் வந்துடுத்து அவருக்கு. அன்னைக்கெல்லாம் ராத்திரி தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காலையில் பொழுது விடிஞ்ச உடனே ஓடுறாரு, மன்னிச்சிடுங்கன்னு அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, பணம் கைக்கு வந்து சேர்ந்து எடுத்துனோன்னு அதுவும் புரியலையா இருக்கும். அப்போ உத்தவா நீ தானே கொண்டு வந்து பணத்தை கொடுத்த, நான் கூட உனக்கு வந்து எழுதி கொடுத்தேனே, கையப்பை போட்டு கொடுத்தேனேன்னு உடனே ஓடுறா எல்லாரும் பூஜை ரூமுக்கு. ஏன்னா அவளுக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சு போச்சு. போனால் அங்கே உள்ள என்ன இருக்க, அந்த அவர் கையொப்பம் விட்டு எழுதி கொடுத்தாரு இல்லையா, பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு ரசீது, அது இருக்குது. அப்போது இறைவனுடைய காலில் விடனா அந்த பெரியவர் அப்படியே அந்த பணக்காரன் அப்படியே விதிர்ச்சு போகிறதுன்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நம்மளுடைய காதில் விழுந்திருக்கோம் அப்பப்போ ஏக்நாத் பண்ணுறதெல்லாம். ஆனால் நம்மளே ஒரு காரணமாயிட்டோமே, நம்மளாலேயே அவர் வந்து அன்னைக்கெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்காரு. இறைவன் ஒருவேளை தன் பக்தனும் அவன் குடும்பம் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்திருக்கானே அப்படின்னு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு அந்த பணக்காரர். இந்த மாதிரியாக நான் சொல்லிட்டு போனோன்னா ஒரு 100 எபிசோட் சொல்லலான்ற மாதிரியான கதை தான் இந்த ஏக்நாத் மகாராஜனுடைய கதை. மிக 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 அற்புதமான கதை இது. இன்னும் ஒரு 3-4 எபிசோட் சொல்லும்படியா இருக்கும். ஏன்னா இதோட இன்னும் அருமையானதெல்லாம் பின்னாடி வருது, கண்டியா வரப்போறோம். எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போமா? அது வரைக்கும் ஹரே விட்டலா, ஜெய் விட்டலா, ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.